இப்ப 185 சொல்லிக்கிறாங்களா திமுக? சரி, நாளைக்கே இன்னொரு சர்வே இல்ல இவங்களே கூட இன்னொரு சர்வே எடுத்து 205 அப்படி சொல்லிட்டாங்கன்னா திமுக வேலை செய்யாம நின்றுவாங்களா இல்ல அதிமுக வேலை செய்யாம நின்றுவாங்களா? உண்மையிலேயே திமுக இந்த சர்வேவை நம்பினாங்க அப்படின்னு சொன்னா அதோட காம்ப்ளசண்டா உட்காந்து விடுங்க. ஆமா, என்னதான் போஸ்டர் ஓட்டினாலும் நம்ம ஜெயிக்க போறது கிடையாது அப்படின்னு அதிமுகவும் வேலை செய்யக்கூடாது. நீங்க மட்டும் அதை நம்பாம வேலை செஞ்சுன்னு என்ன நம்புன்னா என்னன்னு பார்த்தா எப்படி தெரியுது? அதிமுக, ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் அது திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படியும் அதிமுக அங்க சாதிச்சு காமிச்சிருக்காங்க, அது வேற விஷயம். பட் பெரும்பாலும் சென்னை திமுகவின் கோட்டை. ஒருவேளை சென்னை முழுக்க அதிமுக லீடிங்ல இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்லையே, ஏதோ பெருசா பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சவுத்துல போயிட்டு அதிமுக லீடிங்ல இருக்குதுன்னா இதுல என்னையா இது இட்லி வெள்ளை வெள்ளையில இருக்குது அப்படின்னா இட்லி வெள்ளையா தான் இருக்கணும். நீங்க பாஜகவோட பி டீம் இல்ல பாஜகவோட ஒட்டினீங்க, நீங்க சங்கி இப்படி சொல்றதுனாலேயே நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்துத்துவத்தில் கரைந்த திமுக அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குதான், இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அது எப்போ யார் எழுதினது அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அது முதல்ல அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நிஜமாவே அப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கு. தலைப்பே மாசா இருக்கு. ஆமா, நீங்க எங்கேயுமே பெருசா பதவியில இல்லாத, செல்வாக்கு இல்லாத, ஒண்ணுமே இல்லாத ஒரு டெட் வெயிட்டான காங்கிரஸுக்கு மெர்சல் ஆயிட்டு 28 சீட்டை குத்துக்கிறீங்க. ஆனா மத்தியில இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சிக்கு அதோட கம்மியா 27% குத்துக்கிறோம். காங்கிரஸ் உடைய ஓட்டு வங்கி என்ன, பாஜக 24 வாங்கின ஓட்டு வங்கி அவங்களுக்கே நாங்க கம்மியா குத்துக்கிறோம், நீங்க இவ்வளவு குத்துக்கிறீங்க. இப்ப யாருக்கு யார் அடிமைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? தமிழகம் மட்டும் இல்ல, எல்லா மாநிலத்திலையும் எது நடந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் வழிகாட்டுதலின்படி, அவருடைய அறிவுரைப்படி இப்படித்தான் சொல்லுவாங்க. கர்கே அவர்கள் அறிவுரைப்படி வழிகாட்டுதல்படி யாரும் சொல்லி நான் பார்த்ததில்லை. இந்த தடவை மட்டும் அதை போட்டிருந்தாரு. சோ அப்ப ராகுல் காந்தி அவர்களுடைய டிசிஷனையும் மீறி அப்படின்னு போது சோனியா காந்தி அவர்களா தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. மகாராஷ்டிரால காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளீன் ஸ்வீப் பாஜக. அதே மாதிரி பீகார்ல தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம்னு அடிச்சு சொன்னாங்க. யார் அடிச்சுன்னு கேட்காதீங்க, சேர் அப்படி அடிச்சு சொன்னாங்க. கடைசியில் அங்கேயும் என்டிஏ கிளீன் ஸ்வீப். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்ச் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். லோக்பால் அப்படின்ற ஒரு அமைப்பு இல்ல, ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் வெளியிட்டு. கருத்து கணிப்பு நிறுவனமா? நான் என்ன புதுசா அந்த ஆவின் பால், அமுல் பால் மாதிரி புதுசா இதாக நினைச்சேன் நான். அவங்க வெளியிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 185 அப்படின்ற ஒரு 215 சொல்ல வேண்டியதானங்க சொல்லிடுவாங்க. பட் அவங்களுக்கு இன்னும் அவங்க பல இடங்கள் 234 தொகுதியிலையும் மெட்டீரியல் எவிடன்ஸோட பண்றாங்க. ஒரு 500 ஒரு தொகுதியில 500 பேர் எடுத்திருக்காங்க. அதுல 185 அப்படின்ற கவுண்ட் 234ல 185 திமுக ஃபுல் ஸ்வீப். எதிர்கட்சியா வர்றதுக்கு கூட அதிமுக திணறுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதிமுகவும் தாவேக்காவும் அப்படியே எட்ஜில் தான் நிக்கிறாங்க, நீயா நானா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க. இந்த கருத்து கணிப்புல உங்களுடைய பார்வை என்ன ராம்ஸ்? பொதுவிலேயே இந்த கருத்து கணிப்பு அப்படின்றத எந்த காலத்திலையும் நான் சீரியஸா எடுத்துக்கினதே கிடையாது. அதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி சொல்றாங்களே அப்படின்னும் போது இதை உடனே நிறைய பேர் இது ஃபேக்ட் செக் அப்படின்றது இப்போ ஆளுங்கட்சியோ இல்லை அரசாங்கமோ அவங்க தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. சோசியல் மீடியா வந்த பிறகு எல்லாரும் தூச்சி காய போட்டுடுறாங்க. அப்புறம் யார் இந்த லோக்பால் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் செம சூப்பரா இருக்குது. மகாராஷ்டிரால காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிளீன் ஸ்வீப் அங்க பாஜக. அதே மாதிரி பீகார்ல தேஜஸ்வி யாதவ் தான் சிஎம்னு அடிச்சு சொன்னாங்க. யார் அடிச்சுன்னு கேட்காதீங்க, சேர் அப்படி அடிச்சு சொன்னாங்க. கடைசியில் அங்கேயும் என்டிஏ கிளீன் ஸ்வீப் இப்ப இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப யாரு கிளீன் ஸ்வீப் என்ன விட்டுருங்க. ஏன்னா ஏற்கனவே உனக்கு கருணாகடான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? சரி, இந்த கருத்து கணிப்பு அப்படின்றதெல்லாம் ராம்ஸ் நான் ஒன்னே சொல்லிட்டேன். சரி, நிஜமாகவே இந்த கருத்து கணிப்பு உண்மை அப்படின்னு எந்த ஒரு கட்சியும் ஃபார் தட் மேட்டர் இப்போ அது ஏடிஎம்கே ஸ்வீப்னு கூட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அரசியல் கட்சிகள்லாம் கேட்குறேன், 185 சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்போ அந்த கட்சியோ இல்லை அந்த கூட்டணியோ நாம தான் ஜெயிக்க போறோம், இன்னத்துக்கு கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு ரொம்ப செலவு பண்ணாம, நான் சொல்றது அந்த 30 லட்சமோ என்ன சொல்றாங்களோ அதை கூட செலவு பண்ணாம ஒதுங்கி நின்றுவாங்களா? இல்ல எதிர்கட்சிகள் தான் அப்ப அவங்களே சொல்லிட்டாங்க நம்ம இதுக்கு வீணா செலவு நம்ம இதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு அவங்க தான் இருக்க போறாங்களா?
அப்போ அரசியல் கட்சிகளே இந்த மாதிரி அவங்களுக்கு சாதகமா இருக்கும்போது பாத்தீங்களா, இவங்க சொல்லிட்டாங்க இவங்க 4 சர்வே எடுத்து போடுவாங்க, இவங்க 4 சர்வே எடுத்து போடுவாங்க. ஆனா எந்த கட்சிகளுமே என்ன மாதிரியே தான் இந்த சர்வே எல்லாம் நம்புறது கிடையாது. அதனால தான் அவங்க களத்துல இறங்கி வேலை பார்த்து நிக்கிறாங்க. நிஜமாகவே இந்த கட்சிகள் எல்லாம் வந்து சர்வே உண்மை அப்படின்னு நம்பினாங்கன்னா அப்ப ஜெயிக்க போற கட்சி அவங்களும் வேலை செய்யக்கூடாது, தோக்க போற கட்சி அவங்களும் வேலை செய்ய போகக்கூடாது. நம்ம தான் வந்து தோக்க போறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேலையே அங்க நடக்கக்கூடாது. மற்ற கட்சிகள், சின்ன சின்ன கட்சிகள், தனித்தனியா நிக்கிற கட்சிகள் ஒன்னா வேலை செய்யலாம், அவங்களுடைய பிரச்சாரத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அப்படி இல்ல, 2 தரப்பும் கஷ்டப்பட்டு கடினமா வேலை செய்யறாங்க அப்படின்னும் போது அவங்களே மதிக்காத, நம்பாத, தூக்கி ஓரங்கட்டி வைக்கிற இந்த சர்வேவெல்லாம் என்ன தூக்கின்னு சுமக்க சொல்றீங்களா ராம்ஸ்? இப்ப புரியுதுங்களா? ஆரம்பத்துல இருந்து நான் ஏன் இந்த சர்வேவெல்லாம் நம்புறது இல்லை அப்படின்னு லாஜிக்கலா யோசிங்க. அவ்வளவுதான். இப்ப 185 சொல்லிக்கிறாங்களா திமுக? சரி, நாளைக்கே இன்னொரு சர்வே, இல்ல இவங்களே கூட இன்னொரு சர்வே எடுத்து 205 அப்படி சொல்லிட்டாங்கன்னா திமுக வேலை செய்யாம நின்றுருவாங்களா, இல்ல அதிமுக வேலை செய்யாம நின்றுருவாங்களா? உண்மையிலேயே திமுக வந்து இந்த சர்வேவை நம்பினாங்க அப்படின்னு சொன்னா அதோட காம்ப்ளசண்டா உட்காந்து விடுங்க. எப்படி இருந்தாலும் நம்ம தான் பாருங்க எவ்வளவு கேப் இருக்குது, படுத்துக்கிட்டே செய்வோம். அந்த ஓட் பர்சன்டேஜ் பாருங்க எவ்வளவு கேப் இருக்குது, நமக்கு என்ன வந்தது அப்படின்னு அவங்கள வேலை செய்யக்கூடாது. ஆமா, என்னதான் போஸ்டர் ஓட்டினாலும் நம்ம ஜெயிக்க போறது கிடையாது அப்படின்னு அதிமுகவும் வேலை செய்யக்கூடாது. நீங்க மட்டும் அதை நம்பாம வேலை செஞ்சீன்னு என்ன வந்து நம்புன்னா என்னன்னு பார்த்தா எப்படி தெரியுது? தென் மாவட்டங்கள்னு தனியா எடுக்கிறாங்க. தென் மாவட்டங்கள்ல எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரங்களுக்கு போகும்போது ஒரு அபரிமிதமான கூட்டம் அப்படிங்கிறது அந்த போட்டோஸும் வீடியோஸ்லையும் பார்க்கும்போது தெரியுது. அதே முதலமைச்சரும் போறாரு, துணை முதலமைச்சரும் போறாரு. அவங்களுடைய கூட்டங்கள்ல அந்த கட்சிக்காரர்கள் கொஞ்சமாகவும் பாதுகாப்பு விஷயங்கள் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரி அந்த கம்பாரிசன் சொல்றாங்களே, நீங்க இதுல இருக்க உண்மையை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதாவதுங்க, தென் மாவட்டங்கள்ல 21 தேர்தலில் அதிமுக அந்த அளவுக்கு, அதிமுக பாஜக கூட்டணி அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல, கரெக்ட் தான். ஆனால் 24ல வந்து பாஜகவுடைய பெர்ஃபார்மன்ஸ் அந்த பகுதிகளில் நல்லா இருந்தது, பிகாஸ் ஆஃப் அண்ணாமலை ஃபேக்டர். இப்போ அந்த அண்ணாமலை ஃபேக்டர்ன்றதை இவங்க சரி பண்ணிட்டாங்க பாஜகல அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இங்க இடமே இருக்காது. மறுபடியும் ஏன்னா சவுத்து அப்படின்றது வந்து அதிமுகவுடைய கோட்டையாக கருதப்பட்டது ஒரு காலத்துல. அது கூட சொல்லுவாங்க, விஜயகாந்த் அவர்கள் சொன்னார், இல்லைங்க திமுக தலைவர்னா வந்து சென்னையில மட்டும்தான் நிற்பாரு, அதிமுக தலைவர்கள் சவுத்துல தான் நிற்பாங்க, அப்புறம் என்ன சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், அதனாலதான் வந்த இடமும் இல்லை சொந்த இடமும் இல்லை விருதாச்சலத்துல நட்ட நடுவு சென்டர்ல நிற்கிறாங்க அப்படின்னாங்க. ரைட்டா? ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வந்தது. பட் கொங்கு ஆரம்ப காலத்திலேருந்து அவங்களுடைய கோட்டையா இருந்தது அதிமுக. இப்போ அந்த பாஜக ஃபேக்டர், அண்ணாமலை ஃபேக்டர் அப்படின்றது இருக்கிறதுனால இதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னு எனக்கு தெரியல. தே ஆர் ரீகெய்னிங் தேர் லாஸ்ட் கிரவுண்ட், அவ்வளவுதானே. ஏற்கனவே இருந்தாங்க, இப்ப மறுபடியும் வந்துட்டாங்க. நடுவில் கொஞ்ச காலம் இல்லாம போயிருந்தது. அதனால இதை வந்து எனக்கு ஆச்சரியப்படுறது ஒண்ணுமே இல்லை. களமே அப்படிதான். தென் மாவட்டங்கள் அப்படின்னாலே அது அதிமுக பாஜக தான் அப்படின்றது. என்ன அந்த பாஜக இப்ப இணைந்ததுனால அது ஒரு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். இப்போ சென்னையில வந்து அதிமுக, ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் அது திமுக கோட்டைன்னு சொல்லுவாங்க. அப்படியும் வந்து அதிமுக அங்க சாதிச்சு காமிச்சிருக்காங்க, அது வேற விஷயம். பட் பெரும்பாலும் சென்னை திமுகவின் கோட்டை. ஒருவேளை சென்னை முழுக்க அதிமுக லீடிங்ல இருக்குன்னு சொன்னா கூட பரவாயில்லையே, ஏதோ பெருசா பண்ணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு சவுத்துல போயிட்டு அதிமுக வந்து லீடிங்ல இருக்குதுன்னா இதுல என்னையா இது இட்லி வந்து வெள்ளை வெள்ளையில இருக்குது அப்படின்னா, இட்லி வெள்ளையா தான் இருக்கணும், கேழ்வரகு இட்லி ஒன்னா அவனுக்கு பிரவுனா இருக்கும். அப்படிதான் நான் பாக்குறேன். தனிமனித விமர்சனம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை பத்தி தனிமனித விமர்சனமா வைக்கிறது, டெல்லிக்கு நீங்க எப்படி இருக்கீங்கன்ற மாதிரியான சொல்லாடலை சொல்றது அப்படிங்கிறது பொது வெளியில் எப்படி இருக்கு? 5 வருட ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லாம, மக்கள் பட்ட விஷயங்களையும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை பத்தியும் பேசாம இன்னமும் தனிமனித விமர்சனமே வைக்கிறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான வெற்றிக்கான வழி? இது முதல்ல எதிர்கட்சிகள் தான் வந்து பெரும்பாலும் இந்த ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் அப்படின்னு போவாங்க. இவங்க பண்ணது சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை சொல்லணும். அந்த அதிமுகவுடைய விளம்பரங்கள் சின்னதா இருந்தாலும் நச்சுன்னு இருக்குதியா. நிஜமா அந்த கோலம் போடுற ஆள் ஒருத்தர் பேசுறாருல, ரொம்ப கேஷுவலா பண்ணிக்கிறாங்க. அவர் என்ன தொழில்முறை நடிகரா என்ன அப்படின்னு எனக்கு தெரியல. நல்லா இருந்தது, பார்த்தேன். பெருசா போடாம ஷார்ட் டியூரேஷன்ல போட்டு நல்லாவே இருந்தது. அதை முதல்ல சொல்லி ஆனோம். ஆனால் அந்த எதிர்கட்சிகளுடைய நெகட்டிவ் கேம்பெயின் அப்படின்றதையும் வந்து சில பேர் சொல்லுவாங்க, அப்படிலாம் பண்ணாதீங்க, நாங்க இப்படி பண்ணுவோம், அப்படி கொண்டு வாங்க அப்படின்னு வேற அதை சொல்லுவாங்க.
ஆளுங்கட்சியா இருக்கவங்க இவ்வளவு தூரம் நாங்க பண்ணோம்னு சொன்னவங்க அவங்க ஏன் இந்த மாதிரி திருப்பி திருப்பி நீங்க பாஜகவோட பி டீம் இல்ல பாஜகவோட ஒட்டினீங்க நீங்க சங்கி இப்படி சொல்றதுனாலேயே வந்து நீங்க என்ன சாதிக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இந்துத்துவத்தில் கரைந்த திமுக அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குதான், இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். அது எப்போ யார் எழுதினது அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அதை முதல்ல அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்கணும். ஏன்னா நிஜமாவே அப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கு. தலைப்பே மாசா இருக்க. ஆமா, அதாவது பாஜக வந்து திமுகவுடன் கூட்டணி வச்சிருந்தாங்க, இவங்க மந்திரியாகலாம் இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நேரத்தில் எழுதப்பட்ட புக்கு அப்படின்னு ஒருத்தர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அதை தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச பிறகு எப்படி கரைஞ்சுது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதாவது இன்னைக்கு வந்து திருப்பி திருப்பி இவங்க பாஜக மீது வைக்கின்ற குற்றச்சாட்டு குஜராத் கலவரம். எப்படி குஜராத் கலவரம் அப்படின்னாங்க. அந்த கலவரம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? மந்திரி சபையில தானே இருந்தீங்க. அது எங்கேயோ நடக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு தானே சொன்னீங்க. RSS வந்து ஒரு சமுதாய இயக்கம். நீங்க தான் தம்பி இதை மக்கள் கிட்ட கொண்டு போனோம், நீங்க தானே சொன்னீங்க. இன்னைக்கு அதே RSS வந்து குறை சொல்லி நிக்கிறீங்க. RSS அப்படியே தான் இருக்குது, அன்னைக்கு அப்படியே தான் இருக்குது, இன்னைக்கு அப்படியே தான் இருக்குது. அது ஒன்றும் மாறல, நீங்க தான் மாறி போட்டீங்க. இப்போ எடப்பாடியார் அங்க போனார் அடிமையாகி விட்டார் அப்படின்றாங்களே. ஏங்க பாஜகவில் இருக்கவெல்லாம் புலம்பினுகிறான் இன்னைக்கு. எடப்பாடியார் வந்து இப்படி சீட்டை குத்து நம்மளை கழுத்தறுத்து புட்டாரு அப்படின்னு. எங்க ஒரு அடிமை பண்ற வேலையாங்க இது? யாருக்கு யார் அடிமைன்றது தெரியலையா? பாஜகவில் இருக்க அத்தனை பேரும் சொல்றான் இந்த பாஜகவை அதிமுக எடப்பாடியாருக்கு விட்டு விட்டார்கள்னு சொல்லி நிற்கிறான். அடிமைக்கு எந்த உரிமையுமே கிடையாது அப்படின்றது மகாபாரத காலத்துல இருந்து இருக்குது. ஆனா அவர் வந்து ஒட்டுமொத்தமா வாங்கி போட்டுக்கிறார் அப்படின்னு சொன்னா அவரு போய் அடிமைன்னு சொல்றது சரிப்பட்டு வருமா? இங்க பாஜக தான் அடிமையாகி விட்டது அப்படிதான் அந்த கட்சிக்காரனே சொல்லி நிற்கிறான். அப்படி இருந்துச்சு நீங்க போயிட்டு அதிமுக அடிமையாகி விட்டது அப்படின்னா நாங்க இது நம்புற மாதிரியா இருக்கு. சொல்ல போனா காங்கிரஸோட ஒரு சீட்டு கம்மியா கொடுத்தது அப்படின்றது கூட சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் நான் பாக்குறேன். நீங்க எங்கேயுமே பெருசா பதவியில இல்லாத, செல்வாக்கு இல்லாத, ஒண்ணுமே இல்லாத ஒரு டெட் வெயிட்டான காங்கிரஸுக்கு மெர்சல் ஆயிட்டு 28 சீட்டை குத்துக்கிறீங்க. ஆனா மத்தியில இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற ஒரு கட்சிக்கு அதோட கம்மியா 27% குத்துக்கிறோம். காங்கிரஸ் உடைய ஓட்டு வங்கி என்ன, பாஜக 24 வாங்கின ஓட்டு வங்கி என்ன, அவங்களுக்கே நாங்க கம்மியா குத்துக்கிறோம், நீங்க இவ்வளவு குத்துக்கிறீங்க. இப்ப யாருக்கு யார் அடிமைன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? சோ அந்த 27 அப்படின்றதுலயும் ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கிறதா நான் பாக்குறேன். 28 கொடுத்திருந்தாலோ இல்ல 29 கொடுத்திருந்தாலோ கூட சொல்ல முடியாது. அவங்கள விட நான் கம்மியா தான் குத்துக்கிறேன். 11% வச்சிருக்கவங்களுக்கே எங்களை போயிட்டு இவங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொன்னா அதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது. இப்படியே பேசினது. சோ இது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது இந்த பிரச்சனை, அந்த கூட்டணி பிரச்சனை, தாவேகா பக்கம் போனோம் அப்படின்ற பிரச்சனை. இது வந்து வெட்ட வெளிச்சமா தெரியுது. ராகுல் அவர்களுக்கு இதுல எந்த விதமான விருப்பமும் இல்லை, திமுகவுடன் கூட்டணி தொடர்வதில்லை அப்படின்னு. அதனாலதான் மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து ராகுல் காந்திக்கு ரொம்ப க்ளோஸான தமிழக தலைவர்கள். ஸோ அவருடைய ஆதரவுல தான் இவங்க இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் எதுக்காக சொல்றேன்னா, அதனால தான் கனிமொழி அவர்கள் கட்சியில ஒரு பிரச்சனைனா கட்சி தலைவரை தானே போய் பார்க்கணும். தலைமை பதவியிலிருந்து போயிட்டு ராகுல் காந்தி அவர்களை போய் பார்த்து பேசிட்டு வராங்க. நீங்க என்ன பண்ணாது பாருங்க, தமிழகத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தேசிய தலைவர் கர்கே அவர்கள்கிட்ட போயிட்டு, என்னங்க அவங்க தமிழ்நாடு யூனிட் இப்படி பண்ணினுக்கிறாங்க, தாவேகாவோட போனோம்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லி நிற்கிறாங்க, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு அங்க போய் கேட்டிருக்கணும். கேட்கல, ராகுல் காந்தியை தான் பார்த்தாங்க. ஆனா பார்த்தும் பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறமா இங்க அந்த பிக்கரிங் ஓடிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வழியா எல்லாம் சால்வ் ஆகி 28+1 அப்படின்னு ஆன உடனே மாணிக்கம் தாகூர் ஒரு ட்வீட் போட்டார், தலைவர் கர்கே அவர்களது முடிவுப்படி அப்படின்னாரு. ராகுல் காந்தின்னு சொல்ல, ஏன்னா தமிழகம் மட்டும் இல்ல எல்லா மாநிலத்திலையும் எது நடந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் வழிகாட்டுதலின்படி, அவருடைய அறிவுரைப்படி இப்படித்தான் சொல்லுவாங்க. கர்கே அவர்கள் அறிவுரைப்படி வழிகாட்டுதல்படி யாரும் சொல்லி நான் பார்த்ததில்லை. இந்த தடவை மட்டும் அதை போட்டிருந்தாரு. சோ அப்ப ராகுல் காந்தி அவர்களுடைய டிசிஷனையும் மீறி அப்படின் போது சோனியா காந்தி அவர்களாக தான் இருக்க முடியும், வேற யாரும் இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது நல்லா தெரியுது. ஆனா அதுக்கப்புறமும் அது தொடருது. ஜோதிமணி அவர்கள் இந்த சீட் அலோகேஷனை பத்தி பேசினதாகட்டும், விட்டு விட்டார்களா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஏலம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆமா, அது அமௌண்டே சொல்லிட்டாங்க 5 அப்படின்ற. அப்படியா? 5C. அப்படியா? சீப்பா இருக்குமா?
மற்ற கட்சியில எல்லாம் 15C சொல்றாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, எதுவுமே வாங்காம டிவி கீழே கிடைக்குது. அதெல்லாம் ஒருத்தர் சொன்னதா ஒரு வீடியோ பார்த்தேன். 15C வரைக்கும் செலவு பண்ண முடியும்னு ஒருத்தர் கேட்கறாங்க. அவ்வளவு செலவு இல்ல. அதாவது எலெக்ஷன் கமிஷன் இவ்வளவுதான் சொல்றாங்க, எனக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னு அவர் ஒண்ணு சொன்னாரு. ரைட், இருந்துட்டு போட்டேன். அது காங்கிரஸ் சீப்பா இருக்கு, பரவாயில்ல, முடிஞ்சா 2 வாங்கி போடுங்களேன். அப்போ அங்க போயும் ஒன்னும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னும் போது, ஆனா அங்கேருந்து இங்க ஒருத்தர் வராரு. இப்போ இங்க எப்படி காங்கிரஸ்ல பிரச்சனையோ அந்த மாதிரி இங்க பாஜகல பிரச்சனை. ஆனா எடப்பாடி அங்க டெல்லி போயிட்டீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க இன்னும் கேண்டிடேட் செலெக்ஷனே முடியல அப்படின்னு அங்க போய் பேசுறாரா, இல்ல அங்கேருந்து ஒருத்தர் இங்க வந்து உட்காந்து பேசுறாரா? இப்ப சொல்லுங்க, யார் அடிமை? எதுவாக இருந்தாலும் லாஜிக்கலா யோசிக்கணும். கண்ணு முன்னாடி என்ன ஃபேக்ட் இருக்குன்றத பார்க்கணும். இதுக்கு மேல வந்து நீங்க இப்படியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்றது? உங்ககிட்ட இருக்க குறைய மறைக்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி புழுதி வாரி தூட்டுகிறீர்கள். அப்படிதான் ஆகும். கண்ணு முன்னாடி ஜனங்க பாக்குறாங்க. ஒருவேளை பாஜகவோட கான்சியஸா ரைட் இங்க வந்து பேச வேணாம், நீங்களே அங்க போங்க அப்படின்னு அனுப்புறாங்களோ, ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்றதுக்கு. அந்த பக்கம் அங்க போறாங்க, இந்த பக்கம் இங்க வராங்க. அப்ப யாரும் நீங்களே பாத்துக்காங்க அப்படின்னு சட்டிலா ஒரு மெசேஜை பாஸ் பண்றாங்க போல இது ஜனங்களுக்கு. வெளிநாட்டில இருந்து பணம் வருது இங்க இருக்கிற மிஷினரிகளுக்கெல்லாம். இது வந்து சிறுபான்மையினருடைய அந்த அவருடைய எழுச்சிக்காகவும் வளர்ச்சிக்காகவும் அவருடைய வறுமையை போக்குவதற்காக வரக்கூடிய பணத்தை பாஜக அரசு தடுப்பதற்காக பில்ல பாஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லி கொதித்திருந்திருக்கிறார்கள் திமுக சாதம். குறிப்பாக கனிமொழி அவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. முதல்ல மிஷனரிகளுக்கு வர பணம் அப்படின்றது இது கிடையாது. FCRA, ஃபாரின் கரன்சி ரெகுலேஷன் ஆக்ட். இதுல வந்து ஒரு மலையாள சேனல் நிகழ்ச்சி ஒன்று பார்த்தேன். அதுல வந்து 16,000 அந்த ரிஜிஸ்டர்டு இது, அதுல 15,000 வந்து நீங்க சம்பந்தப்பட்டது அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்றாங்க அந்த நெறியாளர். அப்போ ஒருத்தர் சொல்றாரு, 16,000ல ஒரு 10 அல்லங்கில ஒரு 12% அது மட்டும்தான் நாங்கள் சம்பந்தப்பட்டது அப்படின்றாரு. முதல்ல இந்த FCRA அப்படின்றது வந்து மிஷனரிகளுக்கு மட்டும் அப்படின்றது கிடையாது. யார் யாரெல்லாம் வெளிநாட்டிலிருந்து நிதி உதவி வாங்குகின்றார்களோ அவர்கள் எல்லாரும் அதுல வருவாங்க, அவ்வளவுதான். அதனால நீங்க வந்து மைனாரிட்டிகள் மட்டும் அப்படின்னு சொல்றது வந்து முழு பூசணிக்காயை வந்து சோத்துல மறைக்கிற விஷயம். இதுல மைனாரிட்டிக்கு மட்டும் தான் ஒத்துக்கிறாங்களா? FCRA அப்படின்றது வெளிநாட்டு வாங்குற அத்தனை பேருக்கும் பொதுவானது, நம்பர் 1. இப்போ அடுத்தது, இதை தடுப்பதற்கான சட்டம் கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வருகின்ற பணம் அப்படின்றது டெல்லியில வந்து ஒரு SBI பிரான்ச் இருக்கு, அங்க நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அந்த அக்கௌண்ட்ல தான் எந்த பணமா இருந்தாலும் வரணும். ஏன்னா எங்க பாட்டுக்கு வந்து நிறைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுட்டு லோக்கல்ல இது மாதிரி எல்லாத்தையும் வந்து ஹியூஜ் மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகலையா? ஏன்னா இந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸ் அப்படின்றத ரெகுலேட் பண்ணணும்னு பார்க்கும்போது தான் சுனாமி எப்ப நடந்தது. ஆனா அது நடந்து பல வருஷம் கழிச்சும் சுனாமி ரிலீஃப் அப்படின்னு பணம் வந்துட்டு இருந்ததான். அதே மாதிரி இந்த NGO பல NGOக்களுக்கு லெட்டர் அனுப்புறாங்க, நீங்க இந்த மாதிரிலாம் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது லட்சக்கணக்கான பல NGOக்கள் அந்த அட்ரஸ்லயே இல்லைன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ரினியூ பண்ணு, அந்த ஒரு பேங்க்ல தான் அக்கௌண்ட் வச்சுக்கணும்ன்றாங்க, SBI டெல்லி. சரி, அடுத்தது நீங்க வருஷா வருஷம் இவ்வளவு பணம் வந்தது, அதை என்ன செலவு பண்ணீங்க அப்படின்றத ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. நாமளே என்ன இன்கம் வந்தது இந்த ரெகுலேஷன்லாம் இல்லையா சார்? எவ்வளவு வேணா பணம் யாருக்கு வேணா சரியாக வந்து அமல்படுத்தப்படவில்லை. புரியுதுங்களா? ஸோ பணம் வருது, என்ன செலவு பண்றீங்க, இதை வந்து நீங்க ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும். இதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் இருக்குது? என்னுடைய நண்பர் வந்து திருவண்ணாமலையில ஒரு இது வச்சிருக்காரு, அது மிஷனரி எல்லாம் கிடையாது. அங்க வந்து ஒண்ணு தெரியுமா, அந்த திருவண்ணாமலை மாவட்டம் தான் இந்தியாவிலேயே வந்து தொழுநோய் அதிகமாக இருக்கின்ற ப்ரிவாலன்ஸ் அதிகமாக. அங்க வந்து என்ன பண்றாங்க, அவங்க இந்த மருத்துவ உதவிகள், அதுக்கப்புறமா லைப்ரரி ஒன்று வச்சிருக்காங்க, மொபைல் லைப்ரரி, பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, அண்டு அந்த டியூஷன் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வெளிநாடுகள்ல இருந்து அவங்க வந்து இனிஷியேட் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவருக்கும் வெளிநாட்டுல இருந்து பணம் வருது, அவரும் இந்த ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு இருக்காரு. வருஷா வருஷம் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணணும், அந்த கணக்கெல்லாம் கரெக்டா இது மெயின்டைன் பண்ணணும். இப்போ இந்த பில் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை ரினியூ பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அப்போ இவ்வளோ நாள் நீங்க பணம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஏதோ வேலை பண்றீங்க,
இப்போ ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணாம நீங்க வந்து எனக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நான் விட்டுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்போ இதை வச்சு நீங்க சில ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி சில இதெல்லாம் உருவாக்கி இருப்பீங்க இல்லையா, கட்டடங்கள், நிறுவனங்கள், ஏற்கனவே அந்த பணத்தை வச்சு. அதெல்லாம் அப்போ தொடர்ந்து நடக்கணும்னா பணம் வேணும். அதை எப்படி பண்றீங்க நீங்க? இல்ல ரைட்டு, இனிமே நான் வாங்கல, எனக்கெல்லாம் கணக்கெல்லாம் காமிக்க முடியும். இப்ப நீங்களே ஒரு என்ஜிஓ நடத்துறீங்க ராம்ஸ், இப்ப வெளிநாட்டுல இருந்து ரெனியூவல் பண்ணல, நீங்க என்ன பண்றீங்க, ஆஹா இவ்வளவுலாம் இருக்குதா, கணக்கெல்லாம் காமிக்கணுமா, சரி ரைட் நான் ரெனியூ பண்ணலங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து வாங்கின பணத்தை கேமராமேனுக்கு செலவு பண்றேன், எடிட்டருக்கு செலவு பண்றேன் அப்படின்னு ஏமாத்திட்டு நீங்களே ஒரு ஊட்ட கட்டிட்டீங்க. இப்ப கட்டிட்டு சும்மா வேணா ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிறீங்க, இனிமே வேணாம் ஏதோ வந்ததோட போதும்னு ஒதுங்கிறீங்கன்னு வச்சுப்பாங்க. அப்ப கவர்மெண்ட்ல கேட்பாங்க, ஏன் ரெனியூ பண்ணல, அப்ப இதுக்கு முன்னாடி வந்த காசை வச்சு என்ன பண்ண, கூடு கட்டிக்கிறியா, நீ தொடர்ந்து சேவை பண்றதுக்கு தானே இது, இப்ப நீ அதை ஆக்குப்பை பண்ணிக்கினியானா தவறா, அப்ப நாங்க அதை எடுத்துக்கிறோம். ஒருவேளை அது வழிபாட்டு தலங்களாக இருக்கும் பட்சத்துல அதை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்க போறது கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து கோயில தான் எடுத்துப்பாங்க, மற்ற வழிபாட்டு தலங்கள்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்க மாட்டாங்க. அது பாஜக இருந்தாலும் சரி, எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி. அப்ப அதை வந்து அந்த வழிபாட்டு தலம் அங்க போறவங்க அவங்களிடம் ஒப்படைப்பது. அதே வேற அசட்ஸா இருந்ததுன்னா, ஒரு வீடுகளோ இல்ல வெறும் கட்டடங்களோ வழிபாட்டு தலம் இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னா அதை எடுத்துக்கொள்வதற்கான சட்டம், அது யாரா இருந்தாலும், என் நண்பர் திருவண்ணாமலை ஃப்ரெண்டு நாளைக்கே வந்து ரினியூ பண்ணாம போனாலும் அவர் வச்சிருக்க கட்டடத்தெல்லாம் கவர்மெண்ட் எடுத்துக்கு தான் போறாங்க. ஒரு சட்டம் இருக்கின்றது, அந்த சட்டத்துக்கு கட்டுப்படணும் அப்படின்னு சொல்றோம், கட்டுப்படலைன்னா இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்றோம். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அந்த என்க்ரோச்மெண்ட் சார், ரோடு தான் சார், என்ன பண்றது, அந்த ஆஃப்செட் விடணும், 2 அடி தான் சார், அது யாரும் கண்டுக்க மாட்டாங்க சார் இப்படின்னு நீங்க கட்டி போட்டீங்க. இப்ப வந்து இடிக்கணும் அப்படின்னு சொன்னா என்னங்க இது, ஒருவேளை நீங்க வந்து இது மாதிரி கட்டிக்கிறீங்க, நீங்க ஒரு மைனாரிட்டி விட்டு இடிக்கிறீங்கன்னு சொல்ல முடியுமா? என்க்ரோச்மெண்ட் அதுதானே இங்க இஷ்யூ. அதே மாதிரி இங்க யாரா இருந்தாலும் சட்டத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணணும், அப்படி பண்ணலன்னா டேக் ஓவர் பண்ணணும், இவ்வளவுதானுங்க. இதுல ஏங்க நீங்க மதச்சாயம் பூசுகின்றீர்கள்? எனக்கு புரியல. எல்லாத்தையும் வந்து மத கண்ணோட்டத்தோட தான் பாப்பீங்களா? மத்தவங்க எல்லாம் வந்து டொனேஷன் வாங்குறதே கிடையாது. சரி, சிறுபான்மையினருக்கு எதிரான இந்த சட்டங்களை பாஜக கொண்டு வர எப்படி இது சிறுபான்மையினருக்கு எதிரானதுன்னு எனக்கு சொல்லுங்க. இப்ப ஒரு சில பேர் சொல்லுவாங்க, RSSக்கு வெளிநாட்டுல இருந்து எவ்வளவு நிதி வருது தெரியுமா, அப்ப அவங்களுக்கும் இந்த சட்டம் பொருந்தும்ல, நீங்க சொல்ற மாதிரி நிதி வரதா இருந்தா அதுக்கு என்ன சொல்வீங்க? இந்த மாதிரி எத்தனையோ வந்து சிறுபான்மை இல்லாத நிறுவனங்கள் இருக்கின்றன. அப்ப அவங்களும் இந்த சட்டத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி தான் ஆகணும். எல்லாருக்கும் பொதுவானது இது. சரி, அடுத்தது ஏன் வந்து இந்த மாதிரி வெளிநாட்டு பணம் வருவதை ரெகுலேட் பண்றாங்கோ அப்படின்னு சொன்னா, அந்த பணம் சரியான நோக்கத்துக்காகத்தான் பயன்படுத்தப்படுகின்றதா? இப்ப அவங்களுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் யார் பண்ணிருப்பாங்க? அதற்கான பணம் எல்லாம் எங்கிருந்து வந்தது? இல்ல அவங்க வரும்போதே கத்தையா டாலர் எடுத்துட்டு வந்தாங்களா? அவனேன்னு கேட்கிறேன், வெளிநாட்டுல இருந்து பணம் வருது அப்படின்னு சொன்னா எப்படிங்க கரெக்ட்? இந்த மாதிரி வந்து பிலாந்திரபிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணுவாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இதுல வந்து ஊழல் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லையா? என்ன சொல்லுங்க. இந்த பணம் எதுக்காக செலவழிக்கப்படுது? இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கிறதா அப்படின்ற கேள்வி. அது ஒண்ணு. அதை கூட விடுங்க. சில பேர் வந்து நீங்களே கூட ஒரு என்ஜிஓன்னு ஆரம்பிச்சுட்டு நான் பணத்தை வாங்கி ஆமாங்க நான் அது பண்றேங்க இது பண்றாங்கன்னா போட்டோஷாப் பண்ணி பாத்தீங்களா இத்தனை பேர் வீடு கட்டி கொடுத்துக்கிறேன், இத்தனை பேரை நான் ஸ்கூல்ல சேர்த்து விட்டுக்கிறேன். சரி, நான் ஒண்ணு கேட்கட்டா? இன்னைக்கு நீங்க இப்படி ரோட்ல போயிட்டே இருக்கும்போது திடீர்னு சில பேர் வருவாங்க, ஒரு போட்டோ ஆல்பம்லாம் வச்சிருப்பாங்க. சார் நாங்க வந்து அனாதை குழந்தைகளுக்கு இல்லம் நடத்துறோம் சார், உங்களால முடிஞ்சதை டொனேஷன் கொடுங்க சார். உன்னை குத்துறீங்களா நீங்க? ஏன் யோசிக்கிறீங்க? நிஜமாவே அப்படி இருக்குதா? ஏன் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி வந்தது இந்த மாதிரி தான் வந்து ஃபோன் பண்ணி நாங்க இந்த மாதிரி வந்து ஒரு முதியோர் காப்பகம் இல்லை சம்திங் ஏதோ ஒன்று இதுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் முதல்ல ஏதோ கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன அட்ரஸ்ல போய் பார்த்தா அந்த மாதிரி ஒண்ணுமே இல்லை, சும்மா ஏமாத்திருக்காங்க. அதுக்கப்புறமா அது எக்ஸ்போஸ் ஆன பிறகு அது என்ன ஏதுன்னு தெரியல, நடக்குதா இல்லையா? அப்ப லோக்கல்லையே இந்த மாதிரி ஏமாத்தி காசு பாக்குறாங்க. நீங்க அங்க நின்றுட்டு இருக்கும்போது, முக்கியமா இந்த சில இடங்களுக்கு எல்லாம் போகும்போது இந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, பாருங்க சார் இவ்வளவு பேர் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. நாமெல்லாம் காசே கொடுக்கறது இல்லையா? ரோட்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட டக்குனு கொடுத்துருவோம், ஆனா இவங்களுக்கு கொடுக்கறது யோசிக்கிறோம். ஏன் இது நிஜமா டுபாக்கூரா அப்படின்னு? ஒரு தனி மனுஷனான நம்மளே இவ்வளவு யோசிக்கும் போது ராம்சே கவர்மெண்ட் யோசிக்காதா? அப்போ இதுல ஊழல் பண்ணுவதற்கு ஏமாத்துவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன இல்லையா? ஏன்னா அமெரிக்கால இருந்தோ இல்ல லண்டன்ல இருந்தோ ஒருத்தன் பணம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா நிஜமாவே நீ வந்து இங்க தொழிலாளிக்கு தான் வந்து செலவு பண்றியா இல்லையா நான் எப்படி பார்க்க போறான்?
நீ சும்மா வேணா போட்டோஷாப்ல 2 பேரை எடுத்து போட்டோ எடுத்துட்டு இதை பாருங்க இவங்களுக்குலாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேருக்கு உதவி பண்ண நீ பாட்டு காசு வாங்கி ஆட்டையை போட்டு போலாம். அப்ப இதெல்லாம் செக் பண்ண வேண்டியதுக்கு ஒரு பொறுப்பு இருக்குல்ல. தனி மனிதனா ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்கறதுக்கே நீ யோசிக்கிற அப்படின்னும் போது அப்ப அதெல்லாம் வந்து கவர்மெண்ட் யோசிக்காதா? சோ இறையாண்மைக்கு எதிரான விஷயங்கள், அதுக்கப்புறமா அந்த பணத்தை ஆட்டையை போடக்கூடாது, யாரும் ஏமாற்றக்கூடாது, எந்த காரணத்துக்காக வாங்குறீங்களோ அந்த காரணத்துக்காக செலவு பண்ணணும். இதெல்லாம் ஒரு அரசாங்கம் நெறிப்படுத்த வேண்டும் நினைச்சா அதையே நீங்க சிறுபான்மையினருக்கு எதிராக மதச்சாயம் பூசுறீங்க. இதுதான் மதவாத அரசியல். போதுமா? சட்டத்துக்கு கட்டுப்படணும்னு சொன்னா நீங்க உடனே ஒத்துக்க மாட்டீங்க. இதே இந்த புள்ளி கூட்டணியில் இருக்க கட்சிகள் யார் யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்களோ அவங்களுக்கு எதிராக சில அமைப்புகள் போராடுகின்றன அப்படின்னு வச்சுப்பாங்க. அவங்களுக்கு பணம் வருதுன்னா சும்மா விட்டுருவாங்களா? இப்ப கர்நாடகத்துல காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற வேண்டும், என்னது ரிமூவ் காங்கிரஸ் அப்படின்னு ஒரு NGO நீங்க ஆரம்பிங்க. அதுக்கு வெளிநாட்டுல இருந்து ஒத்துரு, அது பாஜக ஆதரவாளர்னு வச்சுப்போமா. அந்த ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி நிறைய பேர் இருக்கா, அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்குறீங்க, சும்மா விட்டுருவாங்களா காங்கிரஸ்ல? சரி, ரிமூவ் காங்கிரஸ் வேணாம், வேற ஏதோ ஒரு பேர் வச்சுக்கின்னு சேவ் கர்நாடகா சார், நாங்க கர்நாடக மக்களுக்கு நாங்க நல்லது செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கிக்கணும். அந்த பணத்தை வச்சு காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க பிரச்சாரம் பண்றது, இல்ல சோசியல் மீடியால இது பண்றது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சும்மா விட்டுருவீங்களா? உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நல்லா இருக்கு. அதனால முதல்ல அந்த சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு அதுக்கப்புறமா அதை எதிர்க்கிறதா இல்லையான்னு பத்தி யோசிக்கணும். எல்லாத்துக்கும் மதச்சாயம் பூசிட்டு இருந்தீங்கன்னா இது இட்லின்னு சொன்னா சட்னின்னு கூட நம்ம மது. மிக்க நன்றி சார், பல்வேறு தகவல்கள் நன்றி. நன்றி ராம்ஸ். மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட நன்றி.